எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? எப்பயுமே எப்பயும் செய்யறதேதான் செஞ்சுட்டு இருக்கோம். வித்தியாசமா வித்தியாசமா செய்யணும். நீ தான் சிக்கன் இருந்து தேனி எல்லாம் வளர்ந்துருக்கிறியா? தேனி சிக்கன் வச்சு என்ன ஒரு வித்தியாசம்? அதுதான் இன்னைக்கோட ஸ்பெஷல். ஹனி சிக்கன் செய்ய போறோம். என்ன சிக்கன்? ஹனி சிக்கன். ஹனி சிக்கன். ஹனி சிக்கன். ஆமா, ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியானது. எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றோம், வாங்க பாக்கலாம். நீ தேன் சிக்கன் தான் இப்ப செய்ய போறோம். அதுக்கு நம்ம முன்ன சிக்கன் பொரிச்செடுக்கணும். இப்ப காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோ. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். உப்பு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு. காலிஃபிளவர் மாவே 2 ஸ்பூன் போட்டுக்கோ. அடடடடா, ஆமாமா, இப்படியாமா இது பண்ணுவேன்? அடா பாரு, எல்லாம் ஊத்தி போச்சே. சர்ப்ரைஸ் உள்ள ஜோயா சாஸ்கார வெளியே இங்க பாருங்க எப்படி ஊத்தி போச்சு. சுச்சோ, சமைக்கும் போது எல்லாம் படுறதுலாம் சகசம். அதை பத்தி நம்ம கவலையே படாது, நமக்கு தான் இருக்குல்ல சர்ப்ரைஸ். அதை போட்டு துவைச்சா பளிச்சுன்னு ஆயிருது. நான் ஃபர்ஸ்ட் எப்படி காட்டின முடிய அவ்வளவு இது மாதிரி மாட்டி துவைச்சு காட்டுற மாதிரி பளிச்சுன்னு காட்டுற மாதிரி உங்ககிட்ட. இந்த மாதிரி சில்லையெல்லாம் நான் எத்தனை டைம் கேட்டிருக்கேன், செஞ்சு கூட எடுக்கிறேன்னு சொன்னாதான் அதெல்லாம் நீ செய்யவே. அதனாலதான் நான் இந்த டிஷ் சொன்னேன். எப்படி வேறு சரி சாப்பிடுது. அதனால எனக்கு இப்ப நல்லா மசாலா எல்லாம் போட்டு கலக்கி வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் போட்டு ஊர்ன வாட்டி நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். சிங்க சிக்கன் நீ போடுறியாமா? அவனுக்கு அந்த அளவுக்கு எங்க உனக்கு கிடைச்சது? 2 இடத்துல போட்டு எடுத்துடலாம் மாட்டேங்குது. 1/2 கிலோக்கு அவ்வளவுதான் இருக்கு சொன்ன மாதிரி. சரி, வெந்துருச்சு. இப்ப நம்ம இதை எடுத்துக்கிறேன். சிக்கன் ரெடி. இங்க பாருங்களேன், பொரிச்சு எடுத்தாச்சு. இன்னும் ஒரு இடத்துல இருக்குது, அதே பொரிச்சு எடுத்துருவோம். நீ கேட்ட மாதிரியே பாரு, உனக்கு தேனி வச்சு உனக்கு சிக்கன் செஞ்சரம் பாரு. மறக்கவே மாட்டேன். இந்த டேஸ்ட் வாங்கிட்டு நினைச்சா நீ கேப்ப. சிக்கன் பாருங்க, நம்ம அடுத்து நல்லா சூப்பரா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்ப அடுத்தது இது நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு சுவையா வறுக்க போறோம். தேன் ஊத்தி தான் வறுக்க போறோம். சூப்பரா டேஸ்டா இருக்கும். நம்ம பொரிச்ச எண்ணெயா இருக்குது, மீன் சிக்கன் பொரிச்சுது, அந்த எண்ணெயை வச்சு எடுத்துக்கோ. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பூண்டு போடலாம். பூண்டு கொஞ்சம் செவக்க நல்லா இருக்கும். அதுல பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு பாருங்க நல்லா செவந்துருச்சு. அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகு. அடுத்து வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் 1/2 பழத்துக்கு நம்ம குழம்புனா போதும். கண்ணாடி பழத்துக்கு ரொம்ப ஜோயா சாஸ் ஊத்திக்கோ. தக்காளி சாஸ் 1 ஸ்பூனு, ஜோயா சாஸ் 1 ஸ்பூனு, மொத்தம் 3 ஸ்பூன். இது தக்காளி சாஸ், ஜோயா சாஸ், பச்சை மிளகா சாஸ் 3 இது ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றிடுச்சு. வெங்காயம் எல்லாம் சாஸ் எல்லாம் ஊத்தி நல்லா வதங்கிடுச்சு. நானும் உங்களுக்கு சொல்லல, இன்னைக்கு தேனு சிக்கன் தான் வறுக்கு பண்ணேன். மெயினான இதே நமக்கு தேனு தான். இப்ப தேனு கொஞ்சம் ஊத்திக்கும். தேன் எப்படிமா? எல்லாமே ஊத்துறியா? எல்லாம் இல்ல கண்ணே, இதுக்கு பாதி ஊத்தி பாதி எனக்கு பாதி, நான் பாதி கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் கண்ணே. தேன் கொஞ்சம் திரும்பி குடிக்கும்போது வேற செஞ்சிருச்சு கண்ணே. அதனால என்ன, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. துவைச்சுக்கிட்டா பளிச்சுன்னு ஆயிடுது. சர்பீஸ் இருக்குது, சர்பீஸ் உள்ள தேன் கரை வெளியே. இது என்ன பெரிய கவலை? தேன் ஊத்தி இப்ப வரைக்கும் பாரு, தேன் ஊத்திக்கிறேன். சிக்கனுக்கே இது மெயினான இதுக்கு நம்ம தேனு தான் பேரே. நம்ம தேன் சிக்கன் தான் நமக்கு பேரு. அதாவது தேன் நம்ம எந்த அளவுக்கு சேருமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப நம்ம கலரி வச்சு தேன் ஊத்தி சிக்கன் போட்டு பேர்த்திக்குவோம். ஒரு சுவையான தேன் சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சாப்பிட போறோம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இப்பதான் வீடியோங்களை செஞ்சு நம்ம சாப்பிட போறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். வெறும் சிக்கன் வறுத்துருக்குறோம். இந்த மாதிரி நம்ம தேன் ஊத்தி இதெல்லாம் செஞ்சது இப்ப ஃபர்ஸ்ட் தடவை நானு. தேன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு வருவேன். வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். கொத்தமல்லி தழை தான் போடணும். கொத்தமல்லி தழை போட மாட்டாங்க, வெங்காயத்தாள் தான் போடுவாங்க. வேறெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எப்படின்னு சாப்பிட்டு உங்ககிட்ட சொல்றேன். ஆக்சுவலா ஹோட்டல்ல மேல எள்ளு எல்லாம் போடுவாங்க. நம்மளும் எள்ளு இருக்குதே, அது வெள்ளை எள்ளு தான் போடணும். இருக்கா? வேணாமா, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ரொம்ப இருக்குது. அப்படியே ஹோட்டல் கடையில சாப்பிடுற மாதிரியே இருக்கு. அதேதான். ஒரு தட்டை வாங்கணும் எவ்வளவு வரும்? 250 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரும். அவ்வளவு வருமா? வீட்லயே ஈஸியா செஞ்சுக்கலாம். பெரிய கஷ்டமே இல்ல. வேற லெவல், ஹை லெவல்ல இருக்கு டேஸ்ட். இது பாரு, ஒரு சமையல் செய்ய எவ்வளவு நல்லா அழுக்காயிருச்சு. இத போய் நான் துவைச்சிட்டு வந்துடுவேன். வாங்க, இங்க பாருங்க, பளிச்சுன்னு சுத்தமா இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா சர்பீஸ் தான். சர்பீஸ் உள்ள சிக்கன் கரை வெளியே. நம்ம வீட்டுல தேன் சிக்கன் ரெடி ஆச்சு. சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையா இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு
எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்ன அம்மா கேட்க ஒரு சர்ப்ரைஸ் பண்றீங்க. டாடா பாய், see you.